இப்ப நம்ம இந்தியா, பாகிஸ்தான் அந்த போர் சூழல்னால எப்படி ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கோ, இதே போல 1999ல கார்கில் வார் நடக்கிறப்போ அப்பாவும் இராணுவத்தில இருந்தாரு. அந்த டைம்ல அம்மா வந்து பார்த்திங்கன்னா, அழுகாத நாளே இல்ல. அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நைட்டெல்லாம் தூங்க கூட மாட்டாங்க சரியா. எப்போவுமே ஸ்ரீராம ஜெயம் அதுபோல எழுதுவாங்க. கடவுளே நல்ல மாதிரியா வந்து பார்த்திங்கன்னா, என்னோட கணவர் வந்து இதிலேருந்து சரியாயிட்டு வீட்டுக்கு வந்துரணும். நல்ல மாதிரியா ரிட்டயர்மெண்ட் ஆயிட்டு வந்துரணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்களோட வேண்டுதல் இருக்கும். நாங்களுமே அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் 7த் படிச்சுட்ருந்தேன். அப்போ வந்து எனக்குமே ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். அதே போல சூழல் தான் இன்னைக்கு ஒவ்வொரு இராணுவ வீரரோட மனைவியும், அவங்களோட குடும்பத்தாரும் அந்த அளவுக்கு பதட்டமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. நம்ம கடவுளுக்கு கடமைப்பட்டுருக்கிறோமோ இல்லையோ, ஆனா வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் நம்மளோட இந்திய மக்கள் வந்து ஒவ்வொருத்தருமே கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு நாம இங்க சந்தோஷமா ஒரு தூக்கம் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்திய எல்லையில நம்மளோட இராணுவ வீரர்கள், நம்மளோட எல்லை சாமிகள் முழிச்சிட்டு இருக்கிறதுனால தாங்க நாம இங்க நிம்மதியா இருக்கோம்.